தாராபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள பேருந்து நிறுத்தம் பகுதியில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் புதிய நிழற்குடை அமைப்பதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. தாராபுரத்தில் வட்டாட்சியர் அலுவலகம், ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், நீதிமன்ற வளாகம், பத்திரப்பதிவு அலுவலகம் உள்ளிட்ட முக்கிய அலுவலகங்கள் செயல்படுகின்றன. தினமும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இங்கு வருகை தருகின்றனர். பேருந்து நிறுத்தத்தில் போதுமான இடவசதி இல்லாததால் புதிய நிழற்குடை அமைக்க தாராபுரம் சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து 8.5 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்நிலையில் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் தலைமையில் புதிய பேருந்து நிழற்குடை அமைப்பதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. பூமி பூஜை நிகழ்வில் தாராபுரம் நகரமன்ற தலைவர் பாப்பு கண்ணன், தலைமை செயற்குழு உறுப்பினர் தனசேகர், திமுக நகர கழக செயலாளர் முருகானந்தம், நகர துணை செயலாளர் கமலக்கண்ணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாவதி, மூலனூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பழனிசாமி, மூலனூர் பேரூராட்சி தலைவர் மக்கள் தண்டபாணி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.